Hello friends, welcome to Meera Mind Voice. Day 36 in Big Boss House. Monday. ஸோ நிறைய நிகழ்வுகள் நடந்தது இன்றைக்கி. என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி தடவையாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னாக்க நாள் நைட்டு பாரு கம்ருதீன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பின்னாடி அரோரா அண்டு வினோத் சாங்ஸ் பாடிட்டுருக்க. கம்ருதீனை பார்த்து இந்த சாங்கை பாடுன்னு ஏதோ அரோரா சொல்ல, பார்வதி கோபம் வந்து அரோராவை திட்ட. அரோரா நீ பவுண்ட்ரி செட் பண்ணுற, புரியுது, விட்டுரு, நான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கு மேலே அந்த இதை வளர்த்தலை. ஆனால் மறுநாள் பார்த்தோன்னா காலம்புற பாரு அண்டு திவாகர் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய திண்ணை பேச்சில் உட்காந்து கனியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது பேசினா தானே அவங்களுக்கு பொழுது ஓடும். அதுக்காக அந்த நேரத்தில் விக்ரமும் அரோராவும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஃப்ரெண்டு தான், ஆனால் ஏன் இப்படி பாரு பிஹேவ் பண்ணுறான்னு தெரியல, பொசசிவ் பாருவான் அப்படிங்க. உடனே பொசசிவ் பாருவான், பாய்சனஸ் பாரு அப்படிங்கிறாரு விக்ரம். பிகாஸ் இந்த வீட்டில் இவங்க எல்லாரும் எத்தனை தடவை பாருக்கிட்ட அடி வாங்கியிருக்காங்கன்னு நல்லா தெரியும். அடுத்தாப்பில் உள்ள இந்த வீட்டில் இது என்னுடைய ப்ரைவேட் மேட்டர், இது என்னுடைய பர்சனல் விஷயம், யாரும் பேசாதீங்கன்னுட்டு திவ்யா வந்த உடனே அவங்கள போட்டு பார்த்தாங்க. அவங்கக்கிட்டேருந்தே விஷயத்தை வாங்கி திவ்யாவை நாரடித்து அவங்கள கேப்டன்ஷிப்பையும் சரியாக பண்ண விடாமல், அடுத்தது மேனேஜர் பதவியும் சரியாக பண்ண விடாமல் பண்ணின பாரு இன்று அதே திவ்யா கிட்ட நின்று பேசிகிட்ருக்காங்க. எனக்கு பர்சனல் திங்ஸ் நான் ஷேர் பண்ண மாட்டேன், அதே மாதிரி தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும், நான் அவனால் பொசசிவ் ஆகிறேன் அப்படின்னு திவ்யா கிட்ட பேசிகிட்ருக்காங்க. எந்த கமருதீனை பற்றி பேசவே பேசாதீங்கன்னு சொன்னாங்களோ ஒரு வாரம் முன்னாடி, அதே கமருதீன் இந்த வாரம் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கிடமான ஆளாக யூஸ் பண்ணப்படுறாரு. ஓகேவா? உடனே திவ்யா சொல்கிறாங்க, இது நீ கமருதீன் கிட்ட தான் பேசணும், அரோரா அவங்க ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க, இதுக்காக தான் துஷாரை வெளில அனுப்பிச்சிங்களாப்பா, ஒரு முக்கோண ட்ரையாங்கிள் இது ஒன்று வரணும் அப்படின்னுட்டு. ஏன்னா கமருதீன் துஷார்னு முக்கோணம் வந்ததுன்னா அது கை கலப்பில் போய் எங்கேயோ போயிடும், அது எமோஷ்னல் ஆகாது. வேற ரெண்டு கேர்ள்ஸ் அப்படின்னா இது எமோஷ்னல் ஆகி இவ அழுது அவ சண்டை போட்டு நாடகமோ அப்படின்னு டெஃபினட்டாக நினைக்க தோன்றுறது. ஸோ எந்த பர்சனல் விஷயமோ அவங்களே எடுத்துகிட்டு பேசாதன்னு சொன்ன திவ்யாக்கிட்டேயே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு திவ்யாவும் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப நல்லவங்களா, நீ அரோராட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நீ அவங்கிட்ட பேசு, அவன்தான் இதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, யார் பேட் டச் பண்ணுறான் அது இதுன்னு கழுவி திவாகர்கிட்ட ஊற்றினாங்களே அதே கமருதீன் இன்னைக்கு அவர் இவங்களுக்கு தேவையான ஆளாக போயிட்டார். ஸோ இந்த கன்றாவி இதெல்லாம் வேற நம்ம பார்த்து இதுக்கெல்லாம் வேற ரிவ்யூ கொடுத்து அதெல்லாம் வேற கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் பொழுது போகாமல், அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாரு கமருதீன் அரோரான்னு ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, அரோரா தெளிவாக இருக்காங்க, கேம் தான் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் விளையாடலை, வெளியில் போயிடணுன்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அரோரா கிட்ட பேசுகிறாங்க. இதுக்கு பார்வதி ரெண்டு பேரும் ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ரொம்ப, ஆனால் அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு, ஐ ஃபீல் லோன்லி, ஐ மிஸ் யூன்னெல்லாம் எழுதிட்டுருக்கு. அதை வேற கேமரா அப்படியே டைட் க்ளோஸ்அப்பில், அப்போ தானே அந்த ஒரு எஃபெக்ட் கூடும், அந்த ட்ராமா எஃபெக்ட்டு. ஸோ அவகிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது நீ என்ன சொன்ன, துஷார் போனது உன்னால தான், எப்பயோ சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நீ என்னை டார்ச்சர் பண்ணின, அதுவே இன்னும் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு, அதுக்கப்புறம் எந்த இதில் நீ என்கிட்ட பேச வந்துட்டேங்கிற மாதிரி அரோரா ஆரம்பிக்க, அப்படியே பேச்சு எங்கெங்கேயோ போய், சரி எனக்கு கன்சோல்லாம் பண்ண தெரியாது. பார்வதி ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவு, அதாவது இதை சான்றா சொன்னாங்க, அவள் உள்ளே உட்காந்து எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டேருந்தும் கேதர் பண்ணிப்போ, பப்ளிக்காக ஒரு மீட்டிங் நடக்கும்போது கேமரா அட்டென்ஷன் இருக்குங்கும்போது எல்லாத்தையும் நெகட்டிவாக்கி அவளுக்கு சாதகமாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவோம், அவகிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னுட்டெல்லாம் ரொம்ப தெளிவாலாம் பேசினாங்க. ஆனால் ஒரே வாரத்தில் எல்லாருக்கும் மூளை மழுங்கி போயிடுமா? பார்ப்போம் பின்னாடி என்ன நடக்குதுன்னுட்டு. உடனே அதை பேசி முடித்த உடனே கனியை
கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு பிக் பாஸ். ஏன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் இருக்குது. அதோட அரோரா அண்டு இவளை பார்வதியை எல்லோரும் சாப்பிட வாடு கூப்பிட, என்னப்பா இன்றைக்கி பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அவங்களும் கமெண்ட் அடிக்க, பிக் பாஸே சொன்னார் சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க வேலை இருக்குன்னு. ஒன்று ஹே பாஸே கூப்பிட்டாரு நம்ம போய் சாப்பிட்லாங்கிற மாதிரி வந்தாங்க. அவங்கக்கிட்ட 2 பேரும் பேசி, அவன் தான் சொல்லணும் உங்ககிட்ட, எனக்கும் அதுக்கும் பிரச்சனை கிடையாது, நான் சாதாரணமாக தான் பழகிறேன், எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தான் துஷார், அவன் வெளியில் போயிட்டான், ஸோ நான் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அரோரா சொல்ல, அந்த பொண்ணு எல்லார்கிட்டையும் பேசுது, விக்ரம்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கு, எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்சு போய் கேப்டன்ஷிப் டாஸ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. உடனே திவ்யாவும் இதில் இருக்காங்கங்கிறதுனால பிரஜின் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இப்படி விளையாடு அப்படி விளையாடுன்னு சொல்ல, உடனே திவ்யா சொல்கிறாங்க பிக் பாஸ் சொல்லிட போகிறாரு, நீங்களே போய் விளையாடுங்க பிரஜின் அவருக்கு பதிலான்னுட்டு அப்படின்னு சொல்ல, உடனே பிக் பாஸ் என்னுடைய மைண்ட் வாய்ஸ் அவ்வளோ சத்தமாவா கேட்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் இவங்க 3 பேரும் தான் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிரஜின், சாண்ட்ரா அண்ட் திவ்யா. இன்னும் எந்த பக்கம் போகிறதுனே யோசிக்காமல். ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க் என்னென்னா, கார்டன் ஏரியாவில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கு. அந்த ட்ரையாங்கிளில் ஒவ்வொரு எண்டில் சபரி, திவ்யா அண்டு பாரு நிற்கணும். நடுப்புற 4 பாட்டில் கொடுப்பாங்க. அந்த 4 பாட்டிலில் ஒரு சமயத்தில் ஒரு பாட்டிலை தான் ஹேண்டில் பண்ணலாம். 2வது பாட்டில் அதோட இடத்துல வச்சதுக்கப்புறமா கையால் தொட்டு காலால் தொட்டு அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. அதை யாரும் எடுக்காமல் மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ணலாம். 3வது இது 3 நிமிஷத்துக்கு நடக்கும். ஒருத்தங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்கள வந்து நீ போய் பிடுங்கக்கூடாது, கையிலேருந்து பிடுங்கக்கூடாது. அண்டு அந்த ஸ்கொயரில் வச்சுருக்கிற வெளியில் அவங்க சைடில் வச்சுருக்கிற பாட்டிலை எடுக்க வர்ற கண்டஸ்டண்ட்டு அந்த ட்ரையாங்கிள் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் சுற்றியே தான் வரணும். ஸோ இதுதான் ரூல்ஸு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பாரு வச்சிட்ருக்காங்க. பாரு 1 எடுக்கிறாங்க, திவ்யா 1, சபரி 2. சபரி 2த்தையுமே டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக கையால் பிடிக்க போயிட்டு, ஆனால் காலால் தடுத்து, ஃபஸ்ட்டு பாரு காலால் தடுக்கிறாங்க. பிக் பாஸ் நோன்னு சொல்கிறாரு. பாருவோடது திவ்யா எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. ஸோ பாருவும் ஏய் திவ்யா வா அப்படின்னு நல்ல டாக்டிக்ஸ் அது. ஆக்சுவலாக 2 பேருமா எடுக்க வர சபரியிடமிருந்து சபரி காலுக்கு பின்னாடி தட்டி விட்டு அவர் முட்டி போட்டு உட்காந்து டிஃபெண்ட் பண்ண, உள்ளேருந்து திவ்யா ஒன்றத்தை பிடுங்கிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் பாரு எடுக்க வரும்போது இவர் எழுந்திருக்கும் போது இவர் முட்டி, வலதுகால் முட்டி இடது கண்ணில் நல்லா படுது. இது வந்து பயங்கர சர்ச்சையாக போயிட்டுருக்கு. பாட்டிலால் அடிச்சிட்டாரு, வேணும்னு அடிச்சிட்டாருங்கிற மாதிரிலாம் இல்லை. இவர் முட்டி அவங்க கண்ணில் தெளிவாக பட்டிருக்கு. முட்டி பட்டு இது வந்து விளையாட்டு நடக்கும்போது படுறது சகஜம். கொஞ்சம் நம்ம தான் ஜாகிரதையாக விளையாடணும். அது ரொம்ப விழுந்து புரண்டு பண்ணும்போது ஆகிறது தான். ஸோ இது முடிஞ்சு பாரு போயிடுறாங்க. அடிபட்டுருச்சுன்னு எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனோடு இருக்க, சபரி 2 பாட்டில் எடுத்துகிட்டு வந்து தம் பக்கம் வச்சிடுறாரு. ஆமாம் எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு வலிக்கிறதுன்னு சொல்லிகிட்டே இருந்த பாரு 3 நிமிஷம் ஆக போகிறதுங்கும்போது திவ்யாவும் இவங்களுக்கு அடிபட்டுருச்சேன்னெலாம் பார்க்க வரல, சபரிக்கிட்ட போய் பாட்டில் பிடுங்க முடியுமான்னு பார்க்க போகிற நேரத்தில் இவங்க திரும்பி இவங்ககிட்டேருந்து ஒரு பாட்டிலை கொண்டு வந்து தம் பக்கம் வச்சிடுறாங்க. ஸோ பஸ்ஸர் அடிச்சிருது. திவ்யா வந்து சீப் கேம்ங்கிறாங்க. இதில் எது சீப் கேம், எது ஃபால்ட்டு, எது கரெக்டு தெரியல. பிகாஸ் இவங்க பண்ணது, நீ மட்டும் இவங்க வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது சபரி பாட்டில் எடுக்க போகலாமா, சபரியும் அதே மாதிரி கையால் காலால் தடுக்கலாமா, எல்லாமே ஃபால்ட்டு தான். உள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போனது ரம்யா, கெமி அண்டு வினோத் தான். உள்ளே போய் உட்கார்ந்தோடனே இவங்க வந்து ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. டே வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஃபன் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவரும் யார் சபரியும் வந்து ஃபன்னாக தான் பேசுகிறாரு. உள்ளே போயிட்டு அங்கே டாக்டர் வந்து கையெல்லாம் அப்படி காமிச்சு மேலே கீழெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. இதெல்லாம் 24/7 காமிச்சது. வெளியில் வரும்போது போனேன், நீ என்னை கண் வச்சுட்டேன்ன, என் கண்ணழகுன்னு சொல்லி நீ என் கண்ணையே இப்படி டேமேஜ் ஆகிடுச்சுன்னு ரொம்ப ஃபன்னாக போய் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அடிபட்டு வழியில் துடிச்சிட்ருக்குன்னா வந்து உன்னால தான் கண்பட்டுருச்சுன்னு பேசிட்டு போகிறது பாரு அந்த பொண்ணுன்னுட்டு. உண்மையிலேயே எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ பாவம் அடிபட்டுருச்சேன்னுட்டு. அதோடு நிறுத்தியிருந்தால் நல்லாயிருக்கும். கெமி வந்து ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க.
சபரி பண்ணதும் ஃபால்ட்டு தானே, அவரையும் டிஸ்குவாலிஃபை தானே பண்ணணுங்கிற மாதிரி. ஸோ ரீகேம். இந்த ரீகேமில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாரு 2 பாட்டில் திவ்யாவோடதை கொண்டு வச்சுட்டு திவ்யா பிடுங்க வரும்போது கையால் பிடிச்சிட்டு நிறுத்துகிறாங்க. அது போக 2-3 தடவை உள்ளே போயிட்டு வந்தாங்க. ஸோ இதுவும் தவறுன உடனே திவ்யாவே சொல்லிடுறாங்க ரீமேட்ச் போகலாம் வா அப்படின்னுட்டு. சபரி செம்ம கடுப்பாயிடுறாரு, ஆல்ரெடி 2 தடவை பண்ணி. ஏன்னா 2 கேர்ள்ஸோடு விளையாடுறாரு, அந்த பதட்டம் வேறு அவருக்கு. எங்கேயாவது ஆல்ரெடி பாருவுக்கு அடி பட்டாச்சு, இவங்க டிஃபெண்ட் பண்ண வராங்கன்னு எங்கேயாவது கையை வச்சுட்டாருன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 5 நிமிஷம் ப்ரீதிங் டைம் வேணும்னு அவர் கேட்டுட்டு பண்ணும்போது எப்படியோ 3வது ரவுண்டு ஆரம்பிக்குது. இதில் பிக் பாஸ் வேறு சொல்லிடுறாரு, நீங்கள் ஜட்ஜ் கனி அண்ட் சாண்ட்ரா வாயை மூடிட்டு நிற்கிறாங்க, எதுவுமே கவனிக்கல, யாரையுமே ஃபால்ட்டுன்னு கூட சொல்லலை. கனி தான் டாப் ஆஃப் அவர் வாய்ஸு கத்துறாங்க, பாரு நீ ஃபால்ட் பண்ணுறன்னுட்டு. ஸோ இது உங்களுடைய ஜட்ஜினுடைய ஃபால்ட்டுனால தான் இப்படி நடந்துச்சுன்னு வேற பிக் பாஸ் சொல்லிட்டாரு. தேர்ட் ரவுண்டில் சாண்ட்ரா இவங்க கிட்ட யார் பாரு கிட்ட பாட்டில் இல்லை, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சபரி வச்சிட்ருக்காரு, திவ்யா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் 2 பாட்டில் வச்சுருக்காங்க. அதில் போய் பாரு உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துடுறாங்க, ஃபால்ட்டு, டிஸ்குவாலிஃபைடு. அடுத்தது அவங்க ஓடுறாங்க திவ்யா கிட்ட பிடுங்கிறதுக்கு, ஃபஸ்ட்டு அதுவே தவறு. அப்போ திவ்யா 2 பாட்டிலையும் கையால் பிடிச்சாங்கன்னு திவ்யாவும் டிஸ்குவாலிஃபைடு. ஸோ மிஞ்சுறது சபரி மட்டும்தான். கேம் ஓவர்னு சொல்லி இருக்கலாம். இல்லை 3 நிமிஷம் இருக்குது, 3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், பார்க்கணும். என்னங்க ஜட்ஜ்மெண்ட் இது? அடுத்தாப்பில் அவரை ட்ரிகர் பண்ணுறதுக்காக ஃபால்ட்டு பண்ணின பாரு அவர்கிட்ட போக அவர் தடுத்து தான் பார்க்குறாரு. ஆனால் இவங்க தப்பான கெட்ட வார்த்தை சொல்லி அவரை 2 முறை ட்ரிகர் பண்ணின உடனே தள்ளி விடுறாரு, கையால் டிஃபெண்ட் பண்ணுறாரு. என்னை அடிச்சிட்டான், ஷூ போட்டு காலை மிதிச்சிட்டான். அவர் ஷூ போட்டிருக்காரு, விளையாடும் போது அவர் தள்ளி வரும்போது கால் படுறது சகஜம். அண்டு வீணோ பார்வதி எது கிடைக்கும்டான்னு அலைவாங்க. கிடச்சிதுன்னா, அதாவது இந்த இதில் நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒரு வின்னிங் மொமெண்ட் இருந்ததுன்னா பாருவால் விளையாட முடியல. ஆனால் அவங்க அதை என்ஜாய் பண்ண விடாமல் அவங்கள இதை ஸ்லெட்ஜிங்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில். ஏதாவது பேசி அவங்க மைண்டை குழப்பி அவங்கள கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சு அவங்களோட வின்னிங் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண விடாமல் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் அடிக்கிறதுல பாரு கை தேர்ந்தவங்க. இதை தான் சேனல் விரும்புதா? அப்போ இந்த வீட்டுக்குள்ளே எந்த டாஸ்க்குமே உருப்படியாக நடக்கக்கூடாதா? அப்புறம் ஏன் திட்டுறீங்க டாஸ்க் கொடுத்தா உருப்படியாக விளையாடுறது இல்லைன்னுட்டு? யார் விளையாடுறது இல்லை? இது பாருவினுடைய தவறு. அவங்க தான் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறாங்க. இதை தான் மற்றவங்க சொல்கிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகளால் நாங்கள் எல்லோரும் மனசளவில் இது எமோஷ்னல் கேம். எல்லோரும் ஒரு வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் அவங்க மைண்ட் அட்டாக் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அதையும் மீறி பட்டை தீட்டின வைரமாக வெளில வர்றது தான் பெருசு அப்படின்னா, அப்போ பட்டை தீட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கத்தியினுடைய நிலைமை என்ன ஆறுது? அப்போ நீங்கள் பார்வை யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இது அத்தனைக்கும் அந்த பொண்ணை டேமேஜ் பண்ணுறீங்களா? நிறைய கேள்விகள் எழுது. ஆனால் இது எதுக்குமே நமக்கு பதில் கிடைக்காது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே சபரி வின்னர்னு சொன்னோடனே வின்னர்னு சொன்னால் உடனே எல்லோரும் பிக் பாஸ் அனௌன்ஸ் தான் பண்ணுவார், இதுக்கு போய் கை தட்டுவாங்களான்னு ஆஸ் யூஷுவல் பார்வதி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சபரிக்கு அங்கேயே மூட் அவுட்டு. இந்த வாரம் முழுக்க இதை வச்சே நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஸ்டில் உட்காந்து ஆஸ் அ கேப்டனாக முதல்ல நான் வாழ்த்து தெரிவிக்கிறது பாருக்கு. அடிபட்டும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இந்த கேமை விளையாடினாங்க அப்படின்னு அவங்கள கூல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை. ட்ரை பண்ணுறாரு. அடுத்தாப்பில் குரூப்ஸ் எல்லாம் பிரிக்கிறாரு, வீடுகள் பிரிக்கிறாரு. அவர் சொன்ன ரீசன் நல்லா இருந்தது. குக்கிங் டீமில் குக்கிங் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னாக்க எப்படிப்பட்ட டாஸ்க் வந்தாலும் சரி நீங்கள் டக்குன்னு எல்லாத்தையும் குக் பண்ணி முடித்து எங்களை டாஸ்க்குக்கு ரெடி பண்ணிடுவீங்க. அதனால் இந்த ஆட்கள் குக்கிங் டீம்லன்னுட்டு சாண்ட்ராக்கு அதில் பயங்கர வருத்தம். அவங்களுக்கு குக்கிங் டீம் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எகெயின் இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ரா 2 பேருமே
வேலை செய்யறதுக்கு ரெடியாக இல்லை, அவர்களுக்கு செய்ய பிடிக்கவில்லை. இன்றைக்கி நாள் முழுக்க பார்த்திங்கன்னா திவ்யா, சாண்ட்ரா அண்ட் பிரஜின் பக்கம் பக்கமாக மூளையாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பிக் பாஸ் ஒரு வாரம் அலோவ் பண்ணுவார், 2 வாரம் அலோவ் பண்ணுவார், 3வது வாரம் வார்னிங் கொடுத்துருவாருன்னு நம்புகிறோம். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளை கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஸோ நம்மளை ராயலாக ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் பிக் பாஸ் வேறு பதில் கொடுத்துட்ருக்காரு, ஸோ வி ஆர் த ப்ரிஃபர்டு சைல்டு, அதாவது ஒரு வீட்டில் ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்கப்பட்ட சைல்டு மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தா இவர் ஒவ்வொரு நாளும் இடமாற்றம் இருக்கும், அது இதுலாம் நிறைய சொன்னார். அரோரா, ரம்யா, கெமி, விக்ரம் இவங்க 4 பேரும் ஒர்க்கர் அசோசியேஷன், யார் வேணாலும் எந்த இதில் வேணாலும் போய் ஒர்க் பண்ணுவாங்க. திவ்யாவையும் பாருவையும் பாத்ரூம் டாய்லெட் கிளீனிங்கில் போடுறாரு, பாத்ரூம் கிளீனிங்கில். அதில் என்ன தப்பு இருக்குது? 2 ஆப்போசிட் இதை 2 பேரையும் ஒரே இடத்துல போட்டு, அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல போட்டோன்னா அப்படின்னு நினச்சிருக்கலாமே. பார், அவனோட சின்ன புத்தியை காமிச்சிட்டான். அப்போ பாத்ரூம் அலம்புறதுன்னா அவ்வளோ கேவலமான வேலையா? கேவலமான வேலை பண்ணுறதுக்கு நம்ம 2 பேரையும் போட்டாம் பாருங்கிற மாதிரி திவ்யா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு ஷோவை பார்த்துட்டு எந்த அளவுக்கு தெளிவாக உள்ளே வந்தாங்கன்னு போன வாரமே சந்தேகம் இருந்தது. இந்த வாரம் அது நல்லா நிரூபணமாகிறது. சிம்பிள். பார்த்தா ஈவினிங் பிரஜின், திவ்யா அண்ட் சாண்ட்ரா போய் பாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எதிரியின் எதிரி நமக்கு நண்பன்ட்டா. இதுக்கு நடுப்புற பாரு, சபரி 2 பேரும் பேசி கிளியர் பண்ண ட்ரை பண்ண. அந்த இடத்துல கமருதீன் உள்ள பேச, விக்ரம் நீ பேசாதன்னு சொல்ல, பாருவினுடைய கவனம் அத்தனையும் விக்ரம் மேலே திரும்பிடுச்சு. பிகாஸ் வெளியில் விளையாடும்போது ஃபால்ட் பண்ணினேன்னு முதல்ல சொன்னது விக்ரம். இன்றைக்கி விக்ரம் ஒரு முடிவோடு தான் இருக்கார். நீ விளையாடலை, இது பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னுட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வாங்கடா நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு விளையாடுறதுக்கு இறங்கிட்டார். அவர் பேச இது பண்ண, அது பெரிய பிரச்சனையாக போக, பாரு மாதிரியே அவரும் ஆக்ட் பண்ண, நீ காமெடின்னு நினச்சிட்டு பண்ணுற, காமெடின்னு எமோஷனல் ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்ல, நான் காமெடியாக எமோஷனல் ஹர்ட் பண்ணுறேன், நீ சீரியஸாக எமோஷனல் ஹர்ட் பண்ணுற, அவ்வளோதான் வித்தியாசம்னுட்டு அவங்க பண்ணுறதுக்கு கரெக்டாக பதிலடி கொடுக்குறாருங்க. ஆனால் இவங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, த லாஸ்ட் வேர்டு அவங்களோட தான் இருக்கணும்னுட்டு சொல்லிவிட்டு வாக் அவுட் பண்ணிவிடுவாங்க. இதை பிரவீன் ரொம்ப நல்லா இது பண்ணி லாஸ்ட் வீக்கு பாரு அடித்தார். லாஸ்ட் வார்த்தை உன்னோட தான் இருக்க முடியாது, நான் பேசுறது தான் அப்படின்னு. அப்படி யாராவது பேசினா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க மேல் ஈகோவை காமிக்கிறாங்க. என்ன நீ ஆம்பளை திமிரை காமிக்கிறியா? எஃப்ஜேவை இதை தான் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. எஃப்ஜேவை எத்தாவது பண்ணி அவனை வெளில அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்துலேருந்தே பாரு சபரியோட தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சபரி முடியவே முடியாது, விளையாட்டாக கூட என் கிட்டக்க வராத, ஆர்ம்ஸ் லெங்த் நீ மெயின்டைன் பண்ணு அப்படின்னு அவங்களோட பாஷையிலே திருப்பி சொல்லிட்டாரு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த வாரம் சபரியை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கும்போது பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா வேற வந்த உடனே குதூகலமாகி இந்த வீட்டில் நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அதை எல்லாத்தையும் பிக் பாஸ் கேட்டுட்ருக்காரு. ஏன் மேலேருந்து சொல்லி தடுக்க மாட்டாரா? இதை 1 hourலையும் போட்டு காமிச்சாங்க. நீ இவங்க 2 பேருக்கு போடு, நீ இவங்க 2 பேருக்கு போடு, நான் இவங்களுக்கு போடுறேன் அப்படின்னு தெளிவாக பேசுகிறாங்க. அந்த கேங்கை நம்ம உடைக்கணும். அந்த கேங்கில் ஒத்துருமே இல்லைங்க இப்போது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது கேங்கே கிடையாது, பாருவை எதிர்க்கிறதுக்காக கூடினவங்க தான் அவங்க. இதில் திவ்யா சொல்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணணும், யாரை எதிர்க்கணும்னு உள்ளே வந்தோமோ இப்போ நம்மளே கேங் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னுட்டு. ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து கனி, விக்ரம், ரம்யா, எஃப்ஜே இவங்க 4 பேரையும் உள்ளே கொண்டு வந்தாகணும். இவங்க 4 பேர் கூட சபரி இருக்கார். இப்போ திவாகரம் பார்த்தா, சபரி நீ அடித்தது முதல்ல திவாகர்கிட்ட தான் கேட்டார் சபரி, அண்ணே நான் தப்பாக விளையாடினேனா அப்படின்னுட்டு. நீ அடித்ததெல்லாம் அது கேமு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அடித்தாங்கல்ல 5 தடவை என்னை குத்தினா, 6 தடவை குத்தினான்னாங்கல்ல, அத்தனை பேர் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் கமருதீன். அதே கமருதீன் வினோத்தை பேசும்போது பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. பாரு கேட்குறாங்க, என்னை 5 தடவை மேன் ஹேண்ட்லிங் பண்ணாவும் இவ்வளோ பெருசுக்கு இருக்கிற ஒரு பையன் என்னை அடித்தான், அப்போ நீங்களாம் எங்கே போனீங்கன்னு, ஏன் உன் பக்கத்தில் உட்காந்து இந்த கமருதீன் எங்கே போனான்னு வினோத் கேட்க உடனே அவங்க பேச்ச மாத்துறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அதை தான் பண்ணினாங்க. ஆனால் தனக்கு தேவையானவங்க பண்ணினா தப்பு இல்லை, அடுத்தவங்க பண்ணினா அது பெரிய உலகமாக குத்தம் இந்த வீட்டில்.
இவங்க எல்லாருமா சேர்ந்து நாமினேஷனுக்கு ஒரு இது பண்ணி பிளான் பண்ணி மற்றதுக்கெல்லாம் வாய்ஸ் விடுற பிக் பாஸ் இப்போ ஏன் வாய்ஸ் விடலை? நாமினேஷனை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் எதுவுமே சொல்லலை? அவருக்கே இப்போ கேம் எங்கே போகுது, எப்படி போகுது, என்ன கொண்டு வருதுன்னு ஒரு குழப்பமாயிடுச்சா தெரியல. அடுத்தது நாமினேஷன் வருது. ஃப்ரீ பாஸுக்கு வந்து யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னோன்னு நான் பிரஜினுக்கு கொடுக்குறேன். அதுக்கு ஒரு இது சொல்லுங்கள், வாட் இஸ் த ரீசன் சொல்லுங்கன்னா, என்னை விட பெட்டர் பிளேயர். அப்போ நீங்கள் தானம்மா அதை ஃபுல்லாக பண்ணினீங்க லாஸ்ட் வீக்கு. அதுக்கான கிரெடிட்டை 2 பேரும் தனித்தனியாக விளையாடுறேன்னு சொல்கிறீங்க. வியனா உள்ளே போய் நாமினேஷனுக்கு சொன்ன காரணம் அருமையாக இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமா இருக்காங்க. அவங்களுக்கான எமோஷ்னல் சப்போர்ட் இருக்குது இந்த வீட்டில். ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்குறாங்க. இவர் வந்து சுபிக்ஷாவை டைரெக்டாக நாமினேட் பண்ணார் பிரஜின். கேட்டால் அவங்க சொன்னது த்ரெட்டனிங்காக இருந்தது. இந்த த்ரெட்டனிங்கிற வார்த்தையை நிறைய அவர் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த வீட்டில் மற்றவங்களை த்ரெட்டன் பண்ணுறது யார்? வந்த அன்னியிலிருந்தே மற்றவங்களை த்ரெட்டன் பண்ணுறது பிரஜின் தான். அமித்தை த்ரெட்டன் பண்ணார், திவாகரை த்ரெட்டன் பண்ணார், லிவிங் ஏரியாவில் வந்து எல்லாரையும் ஓப்பனாக த்ரெட்டன் பண்ணார், என் ஒய்ஃப்க்கு ஏதாவது நடந்ததுன்னான்னுட்டு. அப்போ மற்றவங்க வந்திருக்கிறவங்கெல்லாம் இன்னொரு வீட்டு பொண்ணு இல்லையா, இன்னொரு வீட்டு பையன் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுன்னா யார் வருவாங்க? நீங்கள் வருவீங்களா பிரஜின் அப்படின்னு கேட்க தோன்றுறது நமக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா தான் விளையாடுறாங்கங்கிறது இட்ஸ் ஸோ கிளியர்லி விசிபிள். இவங்களுக்கு கொடுத்துட்டு சுபிக்ஷாவை டைரெக்டாக நாமினேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே இல்லை வேறு சுபிக்ஷா மேலே. ஏன்னா அவங்க கேமெல்லாம் ஒழுங்காக விளையாடினாங்க. நீங்கள் பண்ணுங்கள், நாமினேஷன் உள்ளே போய் பண்ணாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் காரணமே இல்லாமல் அவங்க த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பேசினாங்கன்னா, இவ்வளோ பெருசாக உங்களை பார்த்து வீடே நடுங்குது, உங்களை அந்த சின்ன பொண்ணு த்ரெட்டன் பண்ண முடியுமா? இல்லை அந்த பொண்ணை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்களா? பிக் பாஸுக்கே இது வந்து கன்வின்சிங்காக தோணலை. அவர் குரல்லையே ஒரு சலிப்பு தெரிஞ்சுது, ஏதையோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது மற்றவங்களெல்லாம் நாமினேட் பண்ணும்போது பிரஜின் சாண்ட்ரா 2 பேரையுமே உள்ளே கூப்பிடல. ஸோ எஃப்ஜேவை யாருமே நாமினேட் பண்ணலை. பார்வதி வந்து திவாகரை ரொம்ப நம்பினாங்க. நீ வந்து ரம்யாவையும் எஃப்ஜேவும் போடணும் அப்படின்னாங்க. அவர் ரம்யாவையும் ஆஸ் யூஷுவல் கானா வினோத்தையும் போட்டு வந்துட்டார். ஆனால் அந்த கானா வினோத்து ஒரு ஓட்டுங்கிறதுனால இந்த வாரம் எடுத்துக்கொள்ளப்படலை. அது ஏன்னு தெரியல. இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு ஓட்டு வாங்கியிருந்தா கூட உள்ளே இழுத்துடுறாங்க. இந்த வாரம் ஆஸ் இட் இஸ் ரம்யா உள்ளே வந்துட்டாங்க, அரோரா உள்ளே வந்துட்டாங்க. அதனால் ஒரு ஓட்டு வாங்கினவங்களை கழட்டி விட்டாங்க. கழட்டி விட்டுட்டு, ஏன்னா திவாகர் ஒரு ஓட்டு இல்லை, திவாகருக்கு இருக்குது 2 ஓட்டு இருக்குது. மற்றவங்க எஃப்ஜேக்கு வந்து ஓட்டே விழலை. வேறு யார்? வேறு ஒருத்தர் 2 பேர் ஒரு ஓட்டில் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கழட்டி விட்டு இந்த வாரம் நாமினேஷனுக்கு உள்ளே வந்தது கனி 4 ஓட்டு, அரோரா 4 ஓட்டு, சாண்ட்ரா 4 ஓட்டு. அடுத்தது வியன்னா, விக்ரம் அண்ட் ரம்யா 3 ஓட்டு. திவ்யா அண்டு பாரு திவ்யா, பாரு, திவாகர் 3 பேரும் 2 ஓட்டு. இந்த வாரம் டபுள் எஃபிக்ஷன் சொல்லி சாண்ட்ராவையும் திவ்யாவையும் வெளில எடுத்துருங்க பிக் பாஸ். ஏன்னா பாருவை நீங்கள் அனுப்ப போகிறது இல்லை. இவங்க 2 பேரையும் வெளில எடுத்துருங்க, கேம் இன்னும் பெட்டராக போகும். கம்ருதீன், எஃப்ஜே, கெமி எல்லாரும் எப்படிரா விட்டாங்க நம்மளன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க. கம்ருதீன் தெளிவாக விக்ரம்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் பாரு இல்லைன்னா ரொம்ப அழகாக தெளிவாக சபரி விளையாடினது தவறுன்னு அவன் சொல்ல, என்னடா தவறு? டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் அவங்க எதுக்கு உள்ளே வந்தாங்க? வேணும்ட்டே ட்ரிகர் பண்ணுறதுக்கு தானே வந்தாங்க. நீ வந்து பார்வதிக்காக பேசணுங்கிறதுக்காக நீ இப்படியே தான் மடக்கி மடக்கி பேசிகிட்டு இருப்பேன்னு நார்மல் டோனில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து வினோத் என்னமோ சொன்னார் லிவிங் ஏரியாவில் உட்காந்துன்னு சொல்லிட்டு, அதை வந்து பக்கத்தில் வியனா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க சுபிக்ஷாட்ட சொல்லி சுபிக்ஷாவை கிளப்பி விட்டு நீ போய் கேளு இதை தான் சொன்னாங்க சாண்ட்ரா. அவங்க வந்து தான் விளையாடலை, அடுத்தவங்களை கிளப்பி விட்டு இது நானும் பார்த்தேன்னு அப்புறமா பின்னாடி வருவாங்கன்னுட்டு. இவ்வளோ தெளிவாக இருக்கிற சாண்ட்ரா எப்படி போய் பாரு கூட ஜாயின் பண்ணாங்க பார்ப்போம். அடுத்தது அவங்க வந்து வினோத்தை கூப்பிட்டு பாரு, கமருதீன் 2 பேரும் கார்னர் பண்ண. வினோத் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் நடுப்புற அரோராவை கூப்பிட்டு பிக் பாஸ் பேசினார். நீ தெளிவாக விளையாடு, உன்னால் ரொம்ப முடியலன்னு தோணுதுன்னா நானே கதவை திறந்து உன்னை வெளில கூட்டிகிட்டு போயிடுவேன், கவலைப்படாத, யூ ஆர் சேஃப் ஹியருங்கிற மாதிரி அவங்களுக்கு இது பண்ணார், ஆறுதல் சொன்னார். அடுத்தது நம்ம சபரியும் போய் எனக்கு உங்ககிட்ட பேசணும் பிக் பாஸ்ன்னு சொன்னோன்னே அவருக்கும் அட்வைஸ் சொன்னார். அதே அட்வைஸை வினோத் கிட்ட, நீ தவறு பண்ணலை, நீ எதுவும் தவறாக பேசலைங்கும்போது தைரியமாக நின்று பேசு அப்படின்னு சபரி சொன்ன உடனே வினோத் நல்லா தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாரு. இல்லை நான் பேசலை, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு பார்த்திங்கன்னா
லேட் நைட்டு 12 மணிக்கு பாரு, திவாகர், திவ்யா வாக் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு சாண்ட்ரா அண்டு பிரஜின் உட்காந்து பாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும் பாரு நார்மலான நேரத்தில் பேசிட்டு அதை பின்னாடி ஆயுதமாக யூஸ் பண்ணுவோன்னுட்டு. இது வாரமே திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசிக்கிட்டாங்க. திரும்பவும் எப்படி அந்த காரியத்தை பண்ணுறாங்க தெரியல. நாளைக்கு என்ன புதுசாக வீக்லி டாஸ்க் கொடுக்க போகிறாங்க, அதில் இன்னும் என்னென்ன புது புது கூட்டணிகள் உருவாக போகிறது, இன்னும் என்ன பெரிய பெரிய சர்ச்சைகள் வரப்போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.